Good morning dears. Last classல first lesson பார்த்தோம். First lesson என்னது? ஒரு autobiography lesson, learning the game, written by Sachin Tendulkar. அதில் இருக்கிற question answers, paragraph and meanings, opposites எல்லாம் பார்த்தோம். Then unit 1ல் இருக்கிற first memory poem, Stopping by Woods on a Snowy Evening, written by Robert Frost. About the author பார்ப்போம். Stopping by Woods on a Snowy Evening, written by Robert Frost, 1874 to 1968. Was an American poet noted for his realistic description of rural life. Born on 26th March 1874, he spent his first 40 years as an unknown entity. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy inauguration. Forrest became a poetic prose and the unofficial poet laureate of the United States. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, Mending Wall, After Apple Picking, etc. இவர் ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டுங்கிறவர் 1874 1968 வந்த ஒரு அமெரிக்காவோட பொயட்டர், கவிஞர்னு அர்த்தம். ஓகேவா? இவர் வில்லேஜ் சைடில் இருக்கிற அவங்களோட லைஃப்பை பற்றி தன்னோட பொயட்லேயும் கவிதையிலையும் குவைட்ஸ்லையும் எழுதியிருப்பார். அதை பற்றி சித்தரிக்கிறதுல பயங்கரமான டேலண்டான பர்சன். இவர் 26 மார்ச் 1874 வருஷம் பிறந்தவர். ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ் எப்படி அப்படின்னா அன்னோன் பர்சனாக, பிரபலமே இல்லாதவராக தான் இருந்தார். இவர் அவரோட கவிதைனாலையும் 4 முறை புலிட்சர் விருது வாங்கினதுனாலையும் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடின்னு இருக்கார் இல்லையா, அவர் பதவி ஏற்கிறப்ப இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் இவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தார். இவர் அமெரிக்க தேசத்தோட மறைமுகமான, அதாவது நான் ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி, இது மறைமுகமான அரசவை கவிஞராக இருந்தார். இவர் இவரோட சில முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான கவிதை என்னென்ன அப்படின்னா, பயணம் சொல்லாத அந்த சாலை அப்படின்னா அது என்ன அப்படின்னா, த ரோடு நாட் டேக்கன், பயணம் சொல்லாத அந்த சாலை, வெஸ்ட் ரன்னிங் ப்ரோக், மேற்கில் ஓடும் சிறு ஓடை, மெண்டிங் வால், நம்மளோட வால் சுவரை சரி செய்கிறது, தென் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் எக்ஸட்ரா, ஆப்பிள்கள் சேகரித்த பின்பு அப்படிங்கிற இது மாதிரியான பிரபலமானதுனால இவரை ஜான் எஃப் கென்னடிங்கிறவர் அவரோட பதவியேற்பு விழாவுங்கிறப்ப இவரை சீஃப் ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. தென் இப்போ நம்ம பார்க்குறது போமோட லைன்ஸு. ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங் அப்படின்னா, ஒரு பனி பொழியும் மாலையில் வனாந்திரத்தின் இடையே நிற்றல். அதாவது அந்த ஈவினிங் டைமில் ஸ்னோவி ஈவினிங், பனி பொழியிறப்ப, அந்த மார்கழி மாதத்துலலாம் ஈவினிங் டைமில் ஒரு 5:30க்கு மேலே என்ன ஆகும், ரொம்ப குளிராக இருக்கும். அந்த டைமில் நம்ம எங்கே போகிறோம்னா, ஒரு வனாந்திரம்னா என்னென்னா, நமக்கு ரூட்டே தெரியாத ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம தனியாக நிற்கிறோம். அப்படி தனியாக நிற்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த போமோட லைன்ஸ். அப்படி ஒரு இடத்துல இந்த பொயட்டர் நிற்கிற மாதிரி எடுத்திருக்காரு. woods whose woods these are I like I know, whose woods these are I think I know. இந்த காட்டுக்குள்ளே யாருன்னு நான்
தெரியும். இந்த காட்டுக்குள்ளே யாருடையதென்று நான் தெரிவேன். இந்த வனாந்திரனா இந்த காடு யாருதுங்கிறது எனக்கு தெரியும். His house is in the village though. His house is in the village though. அவர் வந்து இங்கே இருக்கிற வீட்டில் தான் இருக்கணும். யார் அங்கே இருக்கிற இந்த போய்ட்டர் சொல்கிறார், இந்த காடு யாருதுங்கிறது எனக்கு தெரியும். யார் எங்கே இருக்கணுங்கிறதையும் அங்கே தான் இருக்கணும். He will not see me stopping here. He will not see me stopping here to watch his woods fill up with snow. அந்த காடு வந்து பனியினால் வந்து ஃபுல்லாகிறத fill up with snow. அந்த காடு அவரோட காடு வந்து அப்படியே பனிப்பொழியால் வந்து மூடிக்கிட்டே வரதை பார்த்துட்டு யார் எங்கே நிற்கிறாங்க, யார் எப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். என்னாகுன்னா இங்கே இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வனாந்தர காடு, இந்த அடர்த்தியான காடு யாருதுங்கிறதும் தெரியும். இந்த காடுனாலே யார் கொடுத்ததான்? இயற்கையின் கொடை, காட் கிஃப்ட் ஃப்ரம் நேச்சர். நமக்கு இயற்கையிலேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு அன்பளிப்பு. அது மாதிரி வந்து இங்கே யார் இருக்க முடியும், யார் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த காடு ஃபுல்லாக எப்படி இருக்குது, பனியினால் நிரம்பிட்டு வரதை வந்து யார் எங்கே இருக்கிறாங்கிறதே எனக்கு தெரியாது. தென் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் queer. My little horse must think it queer to stop without a farmhouse near. To stop without a farmhouse near. Between the woods for frozen lake. Between the woods and frozen lake. The darkest evening of the year. The darkest evening of the year. My little horse must think it queer. In the to stop without a farmhouse near. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற பிளேஸ்லையே, இந்த வனாந்திர காட்டுக்குள்ளேயே ஒரு பனி பொழிவுலையே உறைஞ்சி போகிற அந்த பனிக்கட்டி ஃப்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த குளத்துலையும் தென் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய டார்க்கஸ்ட் ஈவினிங் வந்து இந்த டைமில் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த உறைஞ்ச குளத்துக்கு நடுவுலையும் அங்கே இருக்கிற ஒரு பண்ணை வீடு, அதாவது ஃபார்ம் ஹவுஸ்னால் என்னன்னு சொல்லுவோம், பண்ணை வீடு இருக்குதா, அதுக்கு பக்கத்தில் பண்ணை வீடுன்னு இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும். என்ன இது மாதிரி இருக்கிற செயல் எப்படி இருக்கும் நமக்கு வந்து, பிட்வீன் த வுட்ஸ் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொயருங்கிறது வினோதமானதுன்னு அர்த்தம். கொயர்னு என்ன, வினோதமானது, ஆடு, நமக்கே இந்த செயலை பற்றி ஒன்றுமே தெரியாதது. இது இந்த என் குதிரை வந்து எப்படி இங்கே வந்து நிற்கிது, இதை பற்றி, இந்த பிளேஸை பற்றி நான் ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்கணும், திங்க் பண்ணியிருக்கணும். இந்த வருஷத்தோட ரொம்ப டார்க்கஸ்டான ஈவினிங், டீப்பஸ்டான ஈவினிங் வந்து இந்த டைமில் வந்து இந்த உறைஞ்ச குளத்துக்கு நடுவுலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு வந்து பண்ணை வீடு இல்லாமல் போயிருக்கும்போது நான் செய்கிற ஆக்டிங்லாம் எப்படி வினோதமாக இருக்குங்கிறத என் குதிரைக்கு தெரிஞ்சிருக்கணும். He gives his harness bells a shake. He gives his harness bells a shake to ask if there is some mistake. To ask if there is some mistake. The only other sounds the sweep. The only other sounds the sweep of easy wind and downy flake. Of easy wind and downy flake. தன்னோட கழுத்தில் he gives his harness bells a shake. மணி வந்து அந்த குதிரைக்கு இதுக்கு ஆடு மாடுக்கெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அதோட கழுத்தை சுற்றி என்ன கட்டியிருப்பாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக மணி கட்டியிருப்பாங்க இல்லையா. அந்த கழுத்தில் இப்போ இதில் வந்து மாடுக்கெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கழுத்தில் வந்து கயிறு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி குதிரைக்கு வந்து ஒரு வாரில் ஹார்னஸ் பெல்ஸ், அந்த வாரில் இருக்கிற மணி வந்து என்ன ஆகுது, ஷேக் ஆகிட்டே போகுது. டு ஆஸ்க் இஃப் தேர் சம் ஒன் மிஸ்டேக், ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அது கேட்குது.
இங்கே இருக்கிற கேட்குற இன்னொரு சத்தம் வந்து ரொம்ப மைல்டான காற்றுல வீசுகிற சத்தமும் பனி பொழியிற சத்தமும் தான் இங்கே கேட்குது. ஈஸி விண்ட், அதாவது லைட்டான சத்தமும் பனி பொழியிற சத்தம் மட்டும்தான் இங்கே கேட்குது. The wood are lovely dark and deep, but I have promises to keep. The woods are lovely dark and deep, but I have promises to keep. And miles to go before I sleep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இந்த காடு வந்து அந்த பனிப்பொழிவுனால் இருக்கிறதுனால அந்த காடு எப்படி இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருளாகவும் ரொம்ப டார்க்காகவும் அடர்த்தியாகவும் இருக்கிறதுனால என்னோடய கடமைகளை என்ன பண்ண முடியுது, எனக்கு யாருக்கு தெரியுதுன்னா பட் ஐ ஹேவ் ப்ராமிஸ் டு கீப், யாருக்கு, அந்த யமனுக்கே கூட தெரியும் என்னோடய ஒர்க் என்னென்ன அப்படிங்கிறத. யமனுக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் வந்து எனக்கு நிறையா இருக்குது. நான் தூங்குறதுக்கு போகணும் அப்படின்னா எங்கே போகணும், பல மைல்கள் கடந்து போகணும். நான் தூங்குறதுக்கு மட்டும் பல மைல்கள் கடந்து போகணும் அப்படிங்கிறத இந்த பொயட்டர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த போமை வந்து ஒன்ஸ் அகெயின் நான் ரீட் அவுட் பண்ணி காட்டுறேன். இருக்கிறது வந்து 16 லைன்ஸ் இருக்குது. 16 லைன்ஸையும் மெமரி பண்ணி நீங்கள் வந்து ஹோம் டெஸ்ட் எழுதி ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmer's near. But the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely dark and deep, but I have promises to keep. And miles to go before I sleep, and miles to go before I sleep. நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா க்ளாசரிஸ் இருக்குது. க்ளாசரிஸ் தென் க்ளாசரிஸ் பார்ப்போம். குவயர், இது ஒரு அட்ஜெக்டிவ். ஸ்ட்ரேஞ்ச், ஆட். குவயர்னால் ரொம்ப ஹார்டாக இருக்கிறது. வுட்ஸ், an area of land covered with a thick growth of trees. Harness, straps and fittings by which a horse is fastened to cart or carriage. நம்மளெல்லாம் பொதி சுமந்துக்கிட்டு போகல மாடு, அது மாதிரி இது வந்து குதிரை வண்டி. ஃப்ரோசன் இன் ஐஸ் ஃபோம், அதாவது ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறோம் இல்லையா, அதோட பாஸ்ட் டென்ஸ் தான். ஸ்வீப், டு மூவ் ஸ்விஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி. ஸ்வீப்னால் ரொம்ப அப்படியே சாஃப்ட்னஸாக இருக்கிறது, ஸ்மூத்தாக அந்த வெல்வெட் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிறதா ஸ்வீப். டவுனி, சாஃப்ட் அண்டு ஃப்ளூஃபி. சாஃப்ட் அண்டு ஃப்ளூஃபி, டவுனினாலும் சாஃப்ட் அண்டு ஃப்ளூஃபி. Flake, a small piece of snowflake. Flake means a small piece. Then A, memorize the poem stopping by woods on a snowy evening. அதாவது இது வந்து மெமரைஸ் பண்ண சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. தென் பி பேட்டர்ன், ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். He will not see me stopping here to watch his woods fill up with snow. Who does he refer to? இங்கே ஹீன்னு யாரை ரெஃபர் பண்ணுறாங்க, வுட்ஸோட ஓனரை. இங்கே கட்டைங்கள்லாம் இருக்குது இல்லையா, வுட்டு அது இருக்கிற அதோட ஓனரை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை த சீசன் வித் தீஸ் லைன்ஸ். இங்கே இந்த லைன்ஸில் வந்து எந்த சீசன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்னோவி சீசன். அதாவது ஃபஸ்ட்டு ஹூ டஸ் ஹீ ரெஃபர்ஸ் டு, ஹீன்னு யாரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வுட்ஸோட ஓனரை. தென் ஐடென்டிஃபை த சீசன் வித் தீஸ் லைன்ஸ்னா ஸ்னோவி லைன்ஸ், ஸ்னோவி சீசன். செகண்ட் ஒன், மை லிட்டில் ஹார்சஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்மர்ஸ் நியர். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? இங்கே ஸ்பீக்கர் யார் இதை பற்றி சொல்கிறாங்க, ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ராபர்ட் ஃப்ரோஸ்ட் இஸ் த ஸ்பீக்கர். ஒய் ஷுட் த ஹார்ஸ் திங்க் இட் குயர்? இந்த ஹார்ஸ் ஏன் வந்து திங்க் பண்ணி கேட்குது, குயர் பண்ணுது அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும், டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். இங்கே என்னது, அது என்ன ஆயிடுச்சு, ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறதா நினச்சிட்டு அது வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு.
பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். இந்த இருக்கிற லைனில் ரைமிங் வேர்ட்ஸ் என்னது? குவயர், நியர், குவயர், நியர். தேர்ட் ஒன், he gives his harness bells a shake to ask if there is some mistake. Who does he refers in these lines? இந்த லைன்ஸில் யாரை வந்து he ரெஃபர் பண்ணுது? இங்கே ஹீங்கிறத எதை ரெஃபர் பண்ணுது? ஹார்ஸ். why does he give his harness bells a shake? இங்கே வந்து ஏன் வந்து ஹார்னஸாக பெல்ஸ் வந்து ஷேக் ஆகுது? டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். இங்கே வந்து என்ன ஆகிடுச்சு? மிஸ்டேக் வந்து அங்கே ஏதோ ஏற்பட்டிருக்கு, அதனால் வந்து பெல் என்ன பண்ணுது? ஆட்டி காட்டுது. ஹவு டஸ் த ஹார்ஸ் கம்யூனிகேட் வித் த பொயட்? பொயட்டிட்ட வந்து அந்த ஹார்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது? பை ஷேக்கிங் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ். பை ஷேக்கிங் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ். நம்ம கழுத்தில் கட்டியிருக்கிற அந்த வாரில் இருக்கிற பெல்லை வந்து ஷேக் பண்ணி தன்னோட ஆள்கிட்ட ராபர்ட் போயட்டர்கிட்ட பேசுது. ஃபோர்த் ஒன், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹேவ் ப்ராமிசஸ் டு கீப். ஹவ் ஆர் த வுட்ஸ்? லவ்லி டார்க் அண்ட் டீப். இந்த வுட்டெல்லாம் எப்படி இருக்குது? லவ்லி டார்க் அண்ட் டீப். ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு? இந்த லைன்ஸில் யார் வந்து ஐ ரெஃபர் பண்ணுது? ஐ ரெஃபர்ஸ் டு த ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஐ ரெஃபர்ஸ் டு த ராபர்ட் ஃப்ரோஸ்ட். வாட் ஆர் த ப்ராமிசஸ் த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட்? அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு? பொயட்டரு, நான் வந்து தூங்குறதுக்கு போகணுன்னா பல மைல்ஸ் போகணும். மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். பிஃபோர் ஹீ ஸ்லீப். தென் and miles to go before I sleep and miles to go before I sleep. Why the poet has used the same line twice? Because he don't to go many more miles before he die. அதாவது இங்கே தூங்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, இந்த இடத்துக்கு என்ன மென்ஷன் பண்ணுறாங்க? தூங்கிறது மீன்ஸ் அதாவது இறந்து போகிறது. அதுக்கு வந்து எனக்கு என்ன நாள் வந்து பல வருடங்கள் இருக்குது, பல ஆண்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறது தான் வந்து பிஃபோர் ஐ அண்டு மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் நிறையா தூரம் போகணும், அதாவது பல வருஷங்கள் ஒரு 50 வருஷங்கள் 60 வருஷங்கள் கடந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் இறப்பேன், நான் தூங்க போவேன்னு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு, கம்ப்ளீட் த சம்மரி ஆஃப் த போம் அண்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஆஃப்டர் எ லாங் ட்ராவல் த பொயட் என்டர்ட் எ. ரொம்ப லாங் ட்ராவலுக்கு அப்புறம் எங்கே போய் வந்து அவர் இருக்கார்? ஃபாரஸ்ட். ஹீ வண்டர் டு whom the wood these are. These are. First one forest, second one these are. He realized that the owner of the wood lived in a. இந்த ஓனர் எங்கே வசிக்கிறாரு? பொயட்டர் வில்லேஜில். He thought that the owner would not be able to see he stopping in his woods to watch snow fill in the woods. The poet felt that the horse would think it very queer to stop near the woods as he had never farmhouse. He was actually standing between the woods and frozen lake அந்த ஃப்ரீஸாக உறைஞ்சிருக்கிற ஓடைக்கு பக்கத்தில். The time was darkest evening. The time was darkest evening. The horse indicated that the poet has made a sound by shaking its head. Shaking its head. The poet felt that the woods are lovely, dark and deep. Lovely, dark and deep. He suddenly realized that he had worldly promises which would allow him to go before we sleep the woods for a long time. Then answer the question in 2 and 3 sentences. இது வந்து ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் 5 இருக்குது. இதோட ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னா, இதில் வந்து டோட்டலாக 16 லைன்ஸ் இருக்குது. 16 லைன்ஸு ப்ளஸ் க்ளாசரி. இதில் வந்து ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷினை சி பேட்டர்ன் அண்டு டி பேட்டர்ன். இதை வந்து உங்களுக்கு ஆன்சர் கீயை வந்து நான் ஆஃப்டர் சென்ட் பண்ணுவேன். எல்லாத்தையும் மெமரி பண்ணிட்டு
ஈவினிங்காக தான் நீங்கள் வந்து ஹோம் டெஸ்ட் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஆஃப்டர் 12 o'clock 12 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அது வரைக்கும் உங்களோட ரீடிங் டைம் நான் 9:30 to 10 போஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் வந்து 12 o'clock வரைக்கும் உங்களோட ரீடிங் டைம் வச்சுட்டு ஆஃப்டர் 12 o'clock நீங்கள் எப்போ வேணால் எழுதி எனக்கு ஈவினிங் வந்து பிஃபோர் 6 o'clock முன்னாடியே சென்ட் பண்ணிடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.